ஓம் நமச்சிவாய. நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் காஞ்சி மாவட்டத்தில் திருப்புலிவனம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் வியாகரபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த திருப்புலிவனம். இந்த ஆலயத்தின் மூலவர் வியாகரபுரீஸ்வரர், தாயார் அமிர்த குஜலாம்பாள். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சிவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கின்றார். லிங்கத்தின் மீது புலியின் பாதங்கள் படிந்திருக்கின்றன. சிவனின் விலா எலும்பும் தெரிகின்றது. லிங்கத்தின் மேல் பாகத்தில் ஜடாமுடி இருக்கின்றது. உத்தராயணம், தட்சிணாயனம் ஆகிய 2 புண்ணிய காலங்களிலும் இங்கிருக்கின்ற சூரியன் சிலையின் நிழல் சாயாமல் நேராகவே சுவரில் விழுவது ஒரு அதிசய விஷயமாகும். தட்சிணாமூர்த்தி ஒரு காலை சிங்க வாகனத்தில் வைத்திருக்கின்றார். மற்றொரு கால் வழக்கம் போல முயலகன் மீது இருக்கின்றது. இந்த அமைப்பு வேறு எங்கும் காண இயலாது. இவரை ராஜயோக சிம்ம தட்சிணாமூர்த்தி என்று சொல்கின்றார்கள். இவரை அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி என்றும் சொல்வது உண்டு. காரணம், அம்பாளுக்கு உகந்த சிம்மத்தின் மீதும் ஒரு காலை வைத்துக்கொண்டு மறுகால் நடராஜ பெருமானின் காலடியில் இருக்கின்ற முயலகின் மீதும் இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது. ஒருபுறம் ஆண்மையின் மிடுக்கும் மறுபுறம் பெண்மையின் நளினமும் இந்த சிலையில் தெரிகின்றது. கருவறை தரைமட்டத்திலிருந்து 15 அடி உயரத்தில் இருக்கின்றது. சிவன் சன்னதியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கின்றது. இது ஒருபுறம் காஞ்சிபுரம் வரையிலும் மறுபுறம் உத்திரமேரூர் வரையிலும் செல்கின்றது. ஒரு பெரிய பாறை மூடிய முக்கிய அறை இதற்குள் உள்ளதாகவும் சொல்கின்றார்கள். அரசின் தொல்பொருள் ஆராய்ச்சி துறைதான் இதனை ஆய்வு செய்து சரியான தகவலை சொல்ல வேண்டும். சிவன் சன்னதிக்கு பின்னால் இருக்கின்ற பெருமாள் சன்னதியில் திருமால் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இதன் அருகில் ஒரு தூணில் நரசிம்மர் சிற்பம் நின்ற கோலத்தில் செதுக்கப்பட்டிருக்கின்றது. கோயிலின் முகப்பில் முருகப்பெருமான் சிலையும் அழகிய விநாயகர் சிலையும் இருக்கின்றது. விஷ்ணு துர்க்கை, துர்க்கை, பைரவர், சண்டிகேஸ்வரர், நவக்கிரக சன்னதிகளும் இருக்கின்றன. ஆதிசங்கரர் சனாதன தர்மத்தின் சண்மதங்களை வழிவகுத்து தந்திருக்கின்றார். இந்த திருத்தலத்தில் சண்மதங்களுக்கான தெய்வங்களும் இருக்கின்றன. சரி, ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? இந்த திருத்தலம் அனைத்து ராசியினருக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. விவாகம் நடக்க, பதவி உயர்வு பெற, குழந்தை பாக்கியம் பெற, நவக்கிரக தோஷம், நாகதோஷம் நீங்க, பணி, தொழில் விருத்தி பெற, அரசியல் ஈடுபாடு இருப்பவர்கள், பதவியில் உள்ளவர்களுக்கு ராஜயோகம் பெறவும் வரமளிக்கும் ஸ்தலம் இது. நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியும் இறைவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தும் வத்திரம் சாத்தியும் வழிபாடுகள் செய்கின்றார்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இந்த கோவில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள். பல்லவர் காலத்து கட்டுமான பணியே பிரதானமாக இங்கே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற வியாகரபுரீஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கின்றார். ஆவுடையார் சதுர வடிவில் தாமரை மீது இருக்கின்றது. லிங்கத்தின் மீது புலியின் பாதங்கள் படிந்திருக்கின்றன. சிவனின் விலா எலும்பும் தெரிகின்றது. லிங்கத்தின் மேல் பாகத்தில் ஜடாமுடி இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருநெல்வேலி மாவட்டம் சிவசைலம் உள்ளிட்ட குறிப்பிட்ட ஸ்தலங்களில் மட்டுமே ஜடாமுடி தரித்த சிவலிங்கத்தை காண இயலும். அதே வடிவம் இங்கும் அமைந்திருக்கின்றது. விசேஷத்திலும் விசேஷம். உத்தராயணம், தட்சாயணம் 2 புண்ணிய காலங்களிலும் இங்கு இருக்கின்ற சூரியன் சிலையின் நிழல் சாயாமல் நேராகவே சுவரில் விழுவது தெய்வீக அதிசயம். அம்பிகை அமிர்த குஜலாம்பாள் நோய் நொடியின்றி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை அள்ளித் தருகின்றார். தட்சிணாமூர்த்தி ஒரு காலை சிங்க வாகனத்தில் வைத்தும் மற்றொரு கால் வழக்கம் போல முயலகன் மீதும் இருக்கின்றது. இந்த அமைப்பு வேறு எங்கும் பார்க்க இயலாது. இந்த தலத்தின் வரலாறு என்ன? சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதர் என்பவரும் வசித்து வந்தார்கள். இவர்கள் சிவனுக்கு தினமும் மலர் மாலை அணிவித்து வணங்குவது வழக்கம். ஆனால் பல சமயங்களில் நல்ல மலர்கள் கிடைக்காது.
அழுகிய மலர்கள் அதில் கலந்துவிட்டது. மரத்தின் உச்சியில் இருக்கின்ற நல்ல மலர்களை பறிக்க வியாக்கிரபாதருக்கு முடியாத சூழல் இருந்தது. அவர் மனம் வருத்தப்பட்டார். பக்தனின் வருத்தம் போக்க சிவன் அவர் முன் தோன்றினார். பக்தனே, உன் வருத்தத்தின் காரணத்தை சொல் என்றார். ஒன்றும் தெரியாதது போதுதான் அவரிடம் கேட்டார். வியாக்கிரபாத சிவனிடம், தங்களுக்கு பூஜை செய்ய சிறந்த மலர்கள் கிடைப்பதில்லை. அதிகாலையில் நடைந்திருக்கும் முன் மாலை தொடுத்தாக வேண்டியிருக்கின்றது. இருளில் நல்ல மலர்கள் தெரிவதில்லை. அதற்குரிய வசதியை செய்து தர வேண்டும் என்றார். சிவன் அவருக்கு புலிக்கால்களை கொடுத்தார். அந்த நகங்களால் மரத்தை இறுக பற்றி கொண்டு ஏறி சிறந்த மலர்களை பறித்து வழிபட்டார் வியாக்கிரபாதர். இவர் புலி வடிவில் தரிசித்த ஸ்தலமே திருப்புலிவனம். சுவாமியும் தன் பக்தனின் பெயரையே தனக்கும் சூட்டிக்கொண்டு வியாக்கிரபுரீஸ்வரர் ஆனார். பேர்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் மாத சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை இவைகள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. பேர்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையத்தோடு முடிக்கின்றேன். நாளை காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.